ஓகேவா? அது மாதிரி பெண், அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிகள் மேல் படிப்புக்கு போகிற போது மாதம் 1000 ரூபா ஒன்றும் பெரிய உகாரம் இல்லை, பெரிய காசு இல்லை. இந்த சிலர் வறுமையில் இருக்கிறவங்க காலேஜில் நாம் படிக்கலனா கூட நம்ம குழந்தை படிக்கணும்னு எடுத்து போய் காலேஜில் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும். இடையிலேயே அந்த குழந்தை நிறுத்திடுவாங்க. இந்த மாதம் 1000 ரூபா போகிற போது என்ன நினைப்பாங்க, நிறுத்திட்டா இந்த 1000 ரூபா வராது, அதுக்காக படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம குழந்தை படிச்சிடறாங்கல்ல. இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஞாபகம், மற்ற மாநிலங்கள்லாம் உயர்கல்வியில் 28% படிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்னெடுப்பு நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாடு